இப்ப தென்னை மரத்துல உள்ள வகைகள்லாம் சொல்லுங்க. ஏன் தென்னை மரம் எல்லா தென்னை மரம் வாழை மரத்துக்கு அடியில வச்சிருக்கீங்க? தென்னை மரங்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து செவ்வெளனின்னு சொல்லுவாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சிகப்பு அடிச்சிருக்கும், இதெல்லாம் செவ்வெளனி. செவ்வெளனி பொதுவா தென்னை மரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எதுக்காக வாழை மரத்துக்கு கீழே வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன குறும்பையில இருந்து ஒரு தென்னை மரம் ஒரு அடியில இருக்குன்னு வச்சுக்கலாம், அது வந்து டைரக்டா சன்லைட் வந்து தாங்காது. அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம வந்து குளிர்ச்சியான கொஞ்சம் இடத்துல தான் வைக்கணும். ஃபுல்லா அதுக்கு வந்து சூரிய ஒளி வந்து இருக்கிற மாதிரி வைக்க கூடாது. அதனாலதான் தென்னையை நட்டு சுத்திலும் வந்து வாழையை நட்டுறது. அதான் கொஞ்சம் குறைவான சூரிய ஒளி போறதுனால அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வந்து வாழை மரங்கள் வந்து தேவையான தண்ணீரை வந்து தென்னை மரங்கள் வந்து கொடுத்துக்கும். இல்ல தென்னை மரம் வந்து அதுல இருந்து தண்ணி வந்து எடுத்துக்கும். நீர் சத்து அதிகமா உள்ளது வாழை மரங்கள். அதனால வாழை மரங்கள்ட்ட எப்பொழுதும் நீர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த நீரை வந்து தென்னை மரம் எடுத்து அதோட வளர்ச்சிக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது போல தென்னை மரங்கள்ல வந்து டைரக்டா தண்ணி பாய்ச்சக்கூடாது. இது மாதிரி ஒரு ரவுண்டு, ஒரு 2 அடி அவுட்டர்ல வந்து ரவுண்டு போட்டு அதுல வந்து இடையில ஒரு சென்டரா ஒரு முட்டு மாதிரி கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு சைட்ல தான் தண்ணி ஊற்றணும். அப்பதான் நமக்கு வந்து தென்னை மரம் வந்து நம்ம தண்ணியில நிக்க வைக்க கூடாது. நம்ம தண்ணி ஊத்திடுவோம், தேவையான தண்ணியை வந்து வேர் மூலியமா அந்த தென்னை மரம் வந்து உறிஞ்சி எடுக்கும் போதுதான் அதோட வளர்ச்சி வந்து நல்லபடியா அமையுது. இதன் அடிப்படையில தான் நம்ம வாழை மரத்துக்கு பக்கத்துல தென்னை முளைய வைக்கிறது. அதுதான் ஒரு ரீசன், வேற ஒண்ணும் இல்லை. எது நோய் தாக்குறது ஏற்படுமா அதுல? நோய் தாக்குதல் வந்து காண்டாமிருகம் வண்டுன்னு ஒரு வண்டு இருக்கும். அதுல வீடு குப்பைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த புழுக்கள் என்ன பண்ணும்னா காண்டாமிருகம் வண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து குறிப்பிட்ட நாள் அந்த லார்வா ஸ்டேஜ்ல இருந்து அந்த பீப்பா ஸ்டேஜ் அடைஞ்சு அது வந்து ஒரு வண்டா மாறும். மாறுறப்ப என்ன பண்ணும், தென்னை மரம் அந்த குருத்து இருக்குங்களா, அந்த குருத்துக்குள்ள போயிட்டு அந்த குருத்து வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த குருத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிட்டு அழிச்சிரும். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த மரம் வந்து அது அடியில வரைக்கும் போய் சாப்பிட்றதுனால மரம் வந்து இறந்துரும். அந்த குருத்து மறுபடியும் வந்தாதான் அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த குருத்து வர வர சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த தென்னை மரம் வந்து முற்றிலுமா பாதிக்கப்பட்டு தென்னை மரம் வந்து இறந்து போயிடும். அதை தடுக்கிறதுக்கு என்ன உரங்கள்? தடுக்கிறதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு துணிக்கெல்லாம் வைப்போம்ல, அந்த துணிக்கு வைக்கிற அந்த அந்துருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்துருண்டை வந்து நேச்சுரலா அந்த தென்னை இடுக்குல, அந்த குருத்துக்கு இடுக்குல வச்சு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த காண்டாமிருகம் வந்து எதுவுமே தாக்காது, மற்ற வண்டுகளை வந்து தாக்காது.